பிரேக் டவுன் சீரிஸில் அடுத்து பார்க்க போகிறது தோர் தி டார்க் வேர்ல்டு. ஸோ இந்த படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 913க்கு அப்புறம் ரிலீஸ் ஆன ஒரு படம் தான். தோர் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துட்டு கொஞ்சம் சுமாராகவே இருக்கும். தோர் தி டார்க் வேர்ல்டு அதோடமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். தோர் தேர்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக கலர்ஃபுல் அண்ட் வைப்ரண்ட்டாக இருக்கும். மற்ற ஃபஸ்ட் 2 பார்ட்டோட கம்பேர் பண்ணும்போது அது கம்ப்ளீட் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இந்த தோர் தி டார்க் வேர்ல்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த படம் வந்துட்டு கொஞ்சம் வீக்காக தான் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். சில நேரம் வந்துட்டு இந்த படத்தை நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணியிருப்பீங்க, பார்த்துருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு படமாக தான் இருக்குது. காரணம் மொதல் விஷயம் இந்த படத்தோட வில்லன் தான். ஸோ என்னை பொறுத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஹீரோஸை விட வில்லன்ஸை தான் அதிகமாக நோட் பண்ணுவேன். எனக்கு வில்லன்ஸ் தான் பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படத்தோட வில்லன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா வில்லனோட மோட்டிவ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. ஆல்ரெடி நம்ம பல இடத்துல பார்த்த ஒரு மோட்டிவ் மாதிரி தான் இருக்கும். அந்த மோட்டிவ் ஸ்ட்ராங்காகவும் இருக்காது. அதுக்காக அந்த வில்லன் ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே கிடையாது. சும்மா வருவாப்பில் போவாப்பில் ஈத்தர் எடுப்பாப்பில் அப்புறம் லாஸ்ட்டில் அதை வச்சு ஏதோ ட்ரை பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் போட்டு தள்ளிடுவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சப்பையாக முடிச்சு போயிடும். வில்லன் கேரக்டர் ஆக்சுவலி அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காகவே இல்லை. ஆனால் படம் ஆரம்பிக்கிறது வில்லன் கேரக்டர் கிட்ட தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அதாவது தோரோட தாத்தா பார்த்தீங்கன்னா போர் இருப்பார். அதாவது ஓடினோட அப்பா அதாவது தோரோட தாத்தா போர் இருக்கார். அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேலக்கீத்தை தடுத்து நிறுத்துறாரு. இந்த இடத்தோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்வாட்டல்ஃபேம். இந்த இடத்துல டார்க் வேர்ல்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட தலைவன் தான் மேலக்கீத்துக்கிட்டையும் அவங்க ஆள்கிட்டக்கிட்டையும் ஈத்தர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொருள் இருக்கும். இது வேறு எதுவும் கிடையாதுங்க, ரியாலிட்டி ஸ்டோன் தான். ரியாலிட்டி ஸ்டோன் ஆக்சுவலி லிக்விட் ஃபார்மில் இருந்துகிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலக்கீத்து அவன் ஆளுங்களும் அதாவது செம்ம ஒரு பவர் சோர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தோரோட தாத்தா போர் வந்து அந்த இடத்தையும் மொத்தமாக பார்த்தீங்கன்னா எல்லாரையும் அடிச்சு போட்டு ஒரு வழியாக அந்த ஈத்தரையும் அவங்க கிட்டேருந்து தூக்கிட்டு போயிடுவார். அதை வேற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழிச்சும் வச்சிருவாரு. இந்த ஒரு ஈவெண்ட்டை தான் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த 9 ரேலம்ஸும் கிட்டத்தட்ட ஒரே நேர்கோட்டில் வரும், ஒரே இணையாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமில் நிறைய டைமென்ஷனல் கேப்லாம் உருவாகும். அந்த சமயத்தில் தான் கன்வர்ஜன்ஸ் ஏற்படும். இதனால் பூமியில் ஏகப்பட்ட கிராவிட்டி ப்ராப்ளம்ஸ், அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா நிறைய டைமென்ஷனல் ரிஃப்டெல்லாம் கூட ஓப்பன் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்படி ஒரு டைமென்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம ஜேன் ஃபாஸ்டர் அந்த ஈத்தரை தெரியாதனமாக உடம்புல வாங்கிட்டு வந்துடுவோம். இந்த பக்கம் மேலக்கீத் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இந்த ஒரே ஒரு ஷிப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து டார்க்வெல்ஸை மட்டும் கூட்டிக்கிட்டு மிச்சம் இருக்கிற டார்க்வெல்ஸ் அந்த ஷிப் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவாப்ல. அண்ட் இந்த படத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியுமே காட்டுவாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஒரு ரிலீஃபாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர்னா அது நம்ம லோக்கியை தான் சொல்லணும். அப்பப்போ கொஞ்சம் காமிக்கல் ரிலீஃபாகவும் இருப்பாப்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் எழுதும் போது ஆரம்பத்தில் லோக்கியே கிடையாது, லோக்கி இல்லாமல் தான் இந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கே தோணி நம்ம லோக்கியே சேர்த்து எழுதலாம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. கண்டிப்பாக லோக்கி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் இன்னுமே வேகா ஃபீல் ஆயிருக்கும், செம்ம போரிங்காக ஆகிட்டுருக்கும். அண்ட் அடுத்து தான் தோரோட என்ட்ரி. ஸோ தோர் பார்த்தீங்கன்னா 9 ரேலன்ஸ்லேயே சுற்றி அங்கே இருக்கிற போர்கள் சண்டைகள் எல்லாத்தையுமே தடுத்து நிறுத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சண்டை நடந்துட்டு இருக்கும்போது தோர் அந்த இடத்துல கிட்டத்தட்ட இன்ஃபினிட்டி வாரோட அந்த மாதிரியான ஒரு என்ட்ரியை கொடுக்குறாப்புல. செம்ம என்ட்ரி இது. சேம் இன்ஃபினிட்டி வாரோட அதே டைப் ஆஃப் என்ட்ரி இன்ஃபினிட்டி வார் மாதிரி இருக்குன்னா அவர் சுற்றியில் தூக்கி போட்டு பிடிக்கிற அந்த சீன் அப்படியே நம்ம கேப்டன் அமெரிக்கா என் கேமில் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அதே சீனிங் அப்படியே சொல்லியிருப்பாங்க. இந்த ஐடியா அப்போ அவங்களுக்கு இருந்திருக்காது. மேபி இதே மாதிரி இங்கே நம்ம வைக்கலாமே அப்படின்றதுக்காக மேபி வச்சுருக்கலாம். அந்த இடத்துக்கு தான் ஈத்தர் உடம்புல வாங்க நம்ம ஜேன் ஃபாஸ்டர் உடம்புல அது இருக்குன்னு தெரிஞ்சு தோருமே பூமிக்கு வந்து அதுக்கப்புறம் அதை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. ஆஸ்கார்டில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும் நம்ம ஓடின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவார். 5000 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா போர் இந்த டார்க்வெல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு தான் அவர் சொல்லுவார். ஆனால் எல்லாருமே சாகலை, கொஞ்சம் பேர் உயிரோடு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஈத்தரை என்ன பண்ணலாம், எப்படி வெளியெடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம தோர் என்ன பண்ணுறாருன்னா மேலக்கீத்தோட உலகத்திலேயே போய் அங்கேருந்தே அந்த ஈத்தையும் அந்த மேலக்கீத்தையும் அவங்க ஆட்களையும் நம்ம அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் பிளான் பண்ணி போகிறாரு. ஓடின் இதுக்கு ஆக்சுவலி ஒத்துக்கலை. ஏன்னா ஃப்ரிகா செத்துட்டாங்க. அவன் இப்படி ஆனதுனால அவங்க மொத்த பேரையும் நான் அழிப்பேன் பழி வாங்குவேன்ற ஒரு எண்ணத்தில் நம்ம ஓடின்னு இருக்காரு. சைடில் லோக்கியுமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. லோக்கி பார்த்தீங்கன்னா செல்லில் பயங்கரமான ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருப்பாப்புல. காரணம் அவங்க அம்மா இறந்ததுனால மட்டும் கிடையாது, அது ஒரு குற்ற உணர்ச்சி அப்படின்னுமே நீங்கள் நினச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி அந்த கேர்ஸ் அந்த டார்க்வெல்ஸில் ஒருத்தன் கேர்ஸாக மாறி இருப்பான் பார்த்தீங்களா, அந்த ஆளுக்கு வழிகாட்டினதே இவர் தான். படிக்கட்டில் லெஃப்ட் பக்கம் இறங்கிப்போ அப்படின்னு அவனுக்கு வழிகாட்டினது. லோக்கி என்ன நினச்சிட்டாப்புல அவர் தோரையோ ஓடினையோ அடிச்சு போட தான் போவாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி போயிருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் செத்தது ஃப்ரிகா, அதாவது அவங்க அம்மா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் டிப்ரெஷனில் மட்டும் இல்லாமல் ஒரு செம கில்ட்லேயுமே இருக்கார். அதனால தான் இந்த டார்க்வெல்ஸ் அழிக்கிறதுக்கு நம்ம லோக்கி ஒத்துக்கிட்டதே. அதுக்கப்புறம் மேலக்கீத்தோட இடத்துல லோக்கியுமே செத்துற மாதிரி காட்டுவாங்க. உங்களுக்கே தெரியும் அவர் சாகலை. அந்த இதுக்கு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா பூமிக்கு வந்து மேலக்கீத் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஈத்தரை எடுத்துக்கிட்டு நேராக பூமிக்கே வந்துடுவாங்க. 9 ரேலன்ஸும் கனெக்ட் ஆகிற அந்த டைமில் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே போகுது மேலக்கீத்தையுமே ஒரு வழியாக டிஃபீட் பண்ணிடுவார்.
இதோட பார்த்தீங்கன்னா படமே முடிஞ்சுச்சு. இந்த வில்லனை டிஃபீட் பண்ணுறதுமே கூட ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாலாம் இருக்காதுங்க. ரொம்ப சப்பையாக டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், வில்லன் ஆல்ரெடி செம்ம வீக் ஆகிட்டாப்ல அந்த படத்தில். அண்ட் லாஸ்ட்டு போஸ்ட் கிரெடிட் முன்னாடி மிட் கிரெடிட்டில் ஒரு சீன் வந்திருக்கும். இந்த மிட் கிரெடிட் சீனில் கலெக்டரை காமிச்சிருப்பாங்க. கலெக்டர்னா தளபதி படத்தில் வர அரவிந்த் சாமி மாதிரி இருப்பான்னு பார்த்தா இவன் அருணாகயிறு விற்கிற மாதிரி இருக்கான். அஸ்கார்டில் ஏற்கனவே டெசராக்ட் இருக்குது, ஈத்தரையுமே அங்கே வைக்க முடியாது. 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஒரே இடத்துல இருக்கிறது நல்லா இருக்காது, அதனால் பாதுகாப்பு இல்லை, அதனால் நாங்கள் இதை இங்கே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க. 2 இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஒரே இடத்துல இருக்குது இது இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சரி அப்புறமும் சரி பூமியில் 2-3 இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிட்ட ஒரே நேரத்தில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இன்ஃபினிட்டி வாஸ் டைமில் 6 இன்ஃபினிட்டி ஸ்டோனுமே பூமியில் இருக்கும். அண்ட் லாஸ்ட்டில் தான் காட்டுவாங்க நம்ம ஓடின் பார்த்தீங்கன்னா நம்ம தோரை பார்த்தீங்கன்னா மன்னிச்சு அனுப்பி விட்டுருவார். அப்புறம் தான் தெரியும் அது ஓடின் கிடையாது, நம்ம லோக்கி அப்படின்னு சொல்லி. சீனில் கலெக்டர் கூட அந்த ரியாலிட்டி ஸ்டோன் எடுத்து வச்சுக்கோங்களேன். இந்த மொத்த சீனையுமே டைரக்ட் பண்ணது நம்ம ஜேம்ஸ் கன் தான். இந்த மிட் கிரெடிட் சீனை டைரக்ட் பண்ணதுக்காக மட்டும் அவர் கூட்டிகிட்டு வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டில் போஸ்ட் கிரெடிட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ஃபாஸ்ட்டும் தோரும் ஒன்று சேர மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கும் மேலே அந்த இடத்துல ஒரு ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட் ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. ஃப்ராஸ்ட் ஜெயிண்ட்டில் அது ஒரு ஃப்ராஸ்ட் பீஸ்ட், அதாவது அந்த பனி உலகத்தில் இருக்கிற மிருகம் ஒன்று ஓடிட்டு இருக்க மாதிரி காட்டுவாங்க. அந்த மிருகத்துக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் அது என்ன பண்ணாங்க அப்படின்றது இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா சொல்லப்படல. அது எங்கே ஓடிக்கிட்டு இருக்கோ எங்கே தெரிஞ்சிட்ருக்கோ. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஷீல்டு தான் அதை எங்கன்னா பிடிச்சி அடைச்சி வச்சிருக்கணும். ஓகே, நம்ம படத்தை முடிச்சிட்டோம். இப்போ ஈஸ்டர் செக்ஷனுக்கு வந்துடலாம். ஈஸ்டர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அங்கங்கே சில இடத்துல சில அட்டென்ஷன் டு டீட்டெயில்ஸுமே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஜேனையும் தோறும் பைஃப்ராஸ்ட் வந்து தூக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல சைடில் இந்த காரை நோட் பண்ணுங்களேன். அந்த காரோட ஒரு பாகம் மட்டும் பிச்சு போயிருக்கும். அது டேரெக்டாக அந்த பக்கம் நம்ம ஹைம்டால அட்டாக் பண்ண வந்திருக்கோம். அதுலேருந்து அவர் ஜஸ்ட் மிஸ் எஸ்கேப் ஆயிருப்பார். ஸோ இந்த ஒரு டீட்டெயில் அங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா லோக்கி வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவாக மாறுற மாதிரி காமிச்சிருந்துருக்கும். இதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோக்கியா நடித்த டாம் ஹிடஸ்டனே பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட சூட்டை போட்டு அதை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பட் அதுக்கப்புறம் கிறிஸ் எவன்ஸே அந்த செட்டுக்கு எங்கேயோ பக்கத்தில் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கிறிஸ் எவன்ஸே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சீன் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா லோக்கியின் தோரம் அப்புறம் வேறு ஃபார்ம்ஸில் மாறுவாங்க. அந்த ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தோரை வந்துட்டு லேடி சிஃபாக நம்ம லோக்கி மாற்றுவார். அப்படி மாற்றும் போது நம்ம தோரோட வாய்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிருக்காது, அது இன்னும் தோரோட வாய்ஸாகவே தான் இருக்கும். பட் அந்த பக்கம் லோக்கி வந்துட்டு நம்ம கேப்டன் அமெரிக்காவாக மாறும்போது அங்கே வாய்ஸ் அப்படியே கிறிஸ்துவன்ஸ் மாதிரி மாறிடும். அண்ட் இன்னொரு சீனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தோர் நோக்கியும் அந்த ஸ்வாட்டல் ஃபைமில் சண்டை போட்டுருப்பாங்க நம்ம மேலே கிட்ட. அந்த டைமில் வந்துட்டு அவங்க ஒரு சின்ன ட்ராமா போடுவாங்க, லைக் நம்ம லோக்கி தோரோட கையை வெட்டுற மாதிரி. ஆனால் அவர் உண்மையாக வெட்டிருக்க மாட்டார், அது இல்யூஷன் தான். அந்த சீனில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ரத்தம் எங்கேயுமே வந்திருக்காது. அண்ட் லோக்கியோட கத்தியில் கூட சுத்தமாக ரத்தம் இருக்காது. அதே சீனில் நம்ம லோக்கியுமே சாகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லோக்கியுமே சுற்றிருக்க மாட்டார், லாஸ்ட்டில் வந்திருப்பார். பட் ஒரு சீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு சோல்ஜர் இருப்பாப்புல, ஸோ அந்த சோல்ஜராக லோக்கி மாறுற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. பட் ஒரு ஸ்பிளிட் செகண்டில் இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லோக்கி லாஸ்ட்டில் ஓடினா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான க்ளீன் லைட்டிங் ஒன்று ஃபார்ம் ஆகல அவரோட உடம்புல. அதே மாதிரியான ஒரு லைட்டிங் எஃபெக்டை இங்கே நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது ஒரு ஸ்பிளிட் செகண்டில் காட்டியிருக்காங்க. லோக்கி தான் அந்த சோல்ஜருன்றது நமக்கு லைட்டாக அங்கே ஹிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் லோக்கி தோரோட ஃப்ரெண்ட்ஸையுமே காட்டியிருந்திருப்பாங்களே. இந்த கேரக்டரோட பேர் தான் ஃபேண்ட்ரல். இவர் நடித்தவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கரி லீவாய். எஸ், நீங்கள் கேட்டது கரெக்டு தான். டிசியில் இப்போ ஷெசாமா நடித்தார் பார்த்தீங்களா, அவர் தான் இந்த இடத்துல ஃபேண்ட்ராலாக நடிச்சிருக்காரு. இந்த கேரக்டரில் நடிச்சுட்டு அப்படியே டிசியில் பார்த்தீங்கன்னா ஷெசாமா நடிக்கிறதுக்கு வந்திருக்காரு. அண்ட் இந்த படத்துலேயே முக்கியமாக நிறைய ஈஸ்டர்எக்ஸ் இருக்கிற ஒரு சீன்னா பார்த்தீங்கன்னா அது இந்த சீன் தான். இந்த இடத்துல தான் நம்ம ஸ்டான்லியோட கேமியோவுமே இருக்கும். ஷிவோ கொஞ்சம் கொடுக்குறியாப்பா அப்படின்னு ஒரு கூப்பிட்டுருந்துருப்பாரு. பக்கத்தில் அந்த போர்ட்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுலேயுமே நிறைய ஹிட்லாம் இருக்கும். லைக் இந்த இடத்துல இக்ட்ராஸ் ட்ரீ வரைஞ்சிருப்பாங்க, கூடவே அந்த 9 ரெலம்ஸுமே வளைஞ்சிருப்பாப்பில். அண்ட் நிறைய வேர்ட்ஸுமே இருக்கும். லைக் இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா தி ஃபால்ட் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஆக்சுவலி இந்த ஃபால்ட்டுன்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகை கேட்வே தான், அது ஒரு ரிஃப்ட் மாதிரி. அது இவங்களை கேன்சர் வெஸ்க்கு கூட்டிகிட்டு போகும். அண்ட் இன்னொரு இடத்துல த கிராஸ் ரோட்ஸ் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம். கிராஸ் ரோட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா காமிக்கில் ஆக்சுவலி இந்த இடத்துல தான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஹல்கை பார்த்தீங்கன்னா எக்ஸைல் பண்ணியிருப்பாரு. அண்ட் இன்னொரு இடத்துல நெக்ஸஸ் ஆஃப் ரியாலிட்டிஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். நெக்ஸஸ் ஆஃப் ரியாலிட்டின்றதுமே பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு கேட்வே தான். அது ஏகப்பட்ட டைமென்ஷன் அண்ட் மல்டிவர்ஸ்க்கு நம்மளை போக வர வைக்கும். அண்ட் அந்த இடத்த காத்துக்கிட்டு இருக்கிறது மேன் திங். நான் போன வீடியோலேயே சொல்ல நினச்சேன், போன அயன்மேன் 3லேயே ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க, எலன் பிராண்ட். ஸோ எலன் பிராண்டோட ஹஸ்பண்டாக இருந்தவர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேன் திங். அதுக்கப்புறம் தான் அவர் மேன் திங்காகவே மாறிந்திருப்பாப்பில். ஸோ அவங்க ஃபேஸ்லேயே போன படத்தில் ஒரு ஆசிட் விட்டுருக்கோம். இது நம்ம மேன் திங்கோட அந்த ஆசிட் டச்சை தான் இவங்க ரிசவல் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துலையுமே நெக்ஸஸ் ஆஃப் ரியாலிட்டிஸையுமே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி மேன் திங் இப்போ எம்சியூக்குள்ளேயுமே வந்திருக்காப்புல வேர்வல்ஃப் பை நைட்டுன்ற ஷோவில். நிறைய பேர் அதை பார்த்துருக்கலாம், பார்க்காமையும் இருக்கலாம். நான் அதோட பிரேக் டவுன் அப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேன் திங்கை தோரோட தேர்ட் பார்ட்லேயுமே ஒரு சின்ன ஹிண்டாக காமிச்சிருப்பாங்க.
அது எங்கன்னு தெரிஞ்சால் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தோருக்கும் தோரோட தாத்தா போருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம போர் என்ட்ரி ஆகும்போது கிட்டத்தட்ட தோரோட அந்த ஒரு என்ட்ரி மாதிரி தான் அந்த பைஃப்ராஸ்ட் வந்து அடிக்கும் போது உள்ளேருந்து போர் வருவாப்பில் கிட்டத்தட்ட தோரோட என்ட்ரியை தான் அது அப்படியே ரெசம்பிள் பண்ணுது. அண்ட் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா தோர் அந்த டாக்கல்ஸோட ஷிப் எடுத்துகிட்டு போகும்போது அந்த இடத்துல அந்த தோரோட அவங்க தாத்தா போரோட அந்த சிலையவே மொத்தமாக அடிச்சு நொறுக்கிடுவார். இது வந்துட்டு ஆக்சுவலி காமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா காமிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம தோர் அவரோட தாத்தா போரே கொண்டுருவார். அதை தான் இங்கே ரெசம்பிள் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவள் தான் கைஸ் இந்த படத்தில் நான் சொல்ல வந்த விஷயம் அவள் தான். நிறைய விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன படத்தை பிரேக் டவுன் பண்ணுறேன், அடுத்து என்ன படத்தை பிரேக் டவுன் பண்ண போகிறேன் அப்படின்றது கீழே சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.